வணக்கம். ஃபீனிக்ஸ் மீடியா. சேலம் மாநகராட்சியில் நகரமைப்பு பிரிவு செயற்பொறியாளர் திட்டம் இந்த வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுக்குற அதிகாரி பெயர் தான் பழனிசாமி. இவர் 15 வருஷமாக ஒரே மாநகராட்சியில் இருக்கார். சேலத்தில் தான் இருக்கார். இவர் பழனிசாமி என்பவர் 15 வருஷமாங்க பல அதிகாரி நகராட்சியில் மாற்றப்படுகிறாரு. ஆனால் இவரை மாற்ற முடியல. அவரை மாற்றம் செஞ்சால் அந்த உயர் அதிகாரி விஜயகுமாரே மாற்ற செஞ்சிருவார். அந்த அளவுக்கு இவரிட பணபலமும் அரசியல் செல்வாக்கும் சேலம் மாநகராட்சி அதை சுற்றி இருக்க அரசியல்வாதி இவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அன்புமணியை இவர் அண்ணன் போல் கூப்பிடுவாராம். அந்த பழனிசாமி போய் பாட்டாளி மக்கள் கட்சி செயல் தலைவர் அவரை அண்ணன் கூப்பிடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கம். அன்புமணி ராமதாஸ் அவர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு செல்வாக்கு. ராமதாஸ் ஐயாவை பார்த்திங்கன்னா இவர் அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு ரொம்ப நெருக்கங்க. அந்த சேலம் மாநகராட்சி பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் ரியல் எஸ்டேட்டெல்லாம் பண்ணுறாரு. இவரும் இந்த கட்டிட அனுமதியெல்லாம் பண்ணுறாரு. அந்த அனுமதி கொடுக்குறது இவங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. எந்த மாநகராட்சி அதிகாரி வந்தாலும் இவர்கிட்ட கொஞ்சம் கேட்பாங்கப்பா, இந்த அதிகாரி எப்படிப்பா, இளங்கவன் எப்படிப்பா, எப்படி போவோம், எந்த ரூட்டில் இவரை செய்யலாம், அணுகலாம், அந்த அணுகுமுறையெல்லாம் இந்த பழனிசாமி கிட்ட தான் அந்த சேலம் மாநகராட்சியில் இருக்கிற பெரிய புள்ளிங்க இவர்கிட்ட தான் கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு இந்த பழனிசாமி 15 வருஷமாங்க தமிழ்நாட்டில் 15 வருஷமாக சேலம் மாநகராட்சியில் ஒரே நகராட்சியில் ஈயாக இருக்கார். செயற்பொறியாளராக இருக்கார். பிரிவு செயற்பொறியாளர் பழனிசாமி 10 தினங்களுக்கு முன்பு 3 கிலோமீட்டருங்க சேலம் மாநகராட்சி அந்த சுற்றுப்பகுதி மெயின் ரோட்டில் ராஜா வேடம் இந்த கோட் ஷூட் போட்டுக்கின்னு கம்பீரமாக குதிரையில் 3 கிலோமீட்ரு அந்த சேலம் மாநகராட்சி சுற்றியே வளம் வந்திருக்காரு. இவர் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்காராம். இந்த டெஸ்ட்டு எப்படி ஒரு அனுமதி கொடுக்கலாம்? ஒரு அரசு ஊழியர் நடத்தை விதிகள் படி இவர் ஒரு டெஸ்ட்டில் இருக்கக்கூடாது. இவர் பணம் மொத்தமே அந்த டெஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னு நம்மளுக்கு அங்கே இருக்கிறவங்க தகவலாக வருது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க லைசன்ஸ் சர்வர் பில்டிங் அனுமதியெல்லாம் வாங்குவாங்க. அந்த லைசன்ஸ் சர்வருங்க இவர் மேலே புகாரை கொடுத்துருக்காங்க. இந்த புகார் மீது பழைய ஜேடியாக இருந்திருக்காங்க அருமை கண்ணு என்பவர் இவர் மேலே விசாரணை நிலுவையில் இருக்குது. இவர் செஞ்ச குற்றச்சாட்டுகள் மீது லஞ்சம் புகார் மீது நிலுவையில் இருக்குது. அந்த லைசன்ஸ் அவர்கள் கொடுத்துருக்காங்க. 3 கிலோமீட்டருங்க. அந்த 3 கிலோமீட்டரு ராஜா வேடம் அணிந்து 2 குதிரை வைத்து கொண்டு சேலம் மாநகராட்சி அந்த மாநகரம் முழுவதும் 3 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்காரு. இதற்கு துணையாக அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் 2 பெண் பணியாளர்களை இவர் கூட அந்த சேலம் மாநகராட்சி கூடயே இட்டுன்னு போயிருக்காங்க. அது முற்றிலும் தவறு. யார்கிட்ட அனுமதி வாங்கினார்? ஒரு நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குநர்கிட்ட அனுமதி வாங்கினாரா? நான் ராஜா வேடம் அணிகிறேன், எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது என்று தகவலெல்லாம் வருது. சேலம் மாநகராட்சி டிஎஸ்பி லஞ்ச ஒழிப்புத்துறை இவர் மேலே கண் வைக்கணுங்க. இவருடைய சொத்து சேலம் பக்கத்தில் தான் இருக்குது. முழுவதும் அந்த சேலம் பகுதியில் சுற்றி பல சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதாக நம்மளுக்கு தகவல் வருது. ஒரு அரசு ஊழியர் கந்து வட்டி விடுறாங்க. சேலம் மாநகராட்சியில் கந்து வட்டி விடுறாராம். அங்கேருந்து நம்மளுக்கு தகவலே சொல்கிறாங்க. இவர் மேலே வாய் வழியாகவும் செவி வழியாகவும் நம்மளே கேட்டிருக்கோம். இவர் கந்து வட்டி விடுறாரு. இது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகராட்சி சுற்றி இருக்க ஹோட்டல்கள்லாம் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு இருக்கான். அந்த ஹோட்டலை லீஸ்க்கு எடுத்து நடத்துகிறாக தகவல் வருது. நம்மளுக்கு வாய் வழியாகவும் வருது, செவி வழியாகவும் நம்ம கேட்ட தகவலை தான் நம்ம சொல்கிறோம். நகராட்சி நிர்வாக கூடுதல் இயக்குனர் விஜயகுமார் அவர்கள் சேலம் மாநகராட்சியில் ராஜா வேடமிட்டு பழனிசாமி அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணுங்க. இது முற்றிலும் தவறு. சேலம் மாநகராட்சியில் ஒரு அரசு ஊழியர் ராஜா வேடம் அணிந்து இதுவரையும் விஜயகுமார் அவர்களே ராஜா வேடம் அணிந்து இல்லைங்க. ஆனால் இவருக்கு யாருங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இது முற்றிலும் தவறு.